மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் 40% நடைபெற்றுள்ள நிலையில், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. திடீரென சில தினங்களாக விவசாயிகளிடம் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யாமல், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வாகனங்களில் ஏற்றி திருவாரூர் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லாமல் இருந்து வருவதால் 1 லட்சத்திற்கும் மேலான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. தமிழக அரசு ஒரு நாளைக்கு 600 மூட்டைகள் முதல் 750 மூட்டைகள் வரை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களில் இடம் வசதி இல்லாததால் அறுவடை செய்த நெல் மூட்டைகளில் விவசாயிகள் வயலில் கொட்டி வைத்துள்ளனர். அறுவடை செய்து கொண்டு வரும் நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கு கூட போதுமான இடவசதிகள் இல்லாதது விவசாயிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைந்து சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.